திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 202, அதிகாரம் தீவினை அச்சம். துவாரகையை ஆட்சி புரிந்த கிருஷ்ணர் தெய்வமாக இருந்தாலும் பூலோகத்தில் மானிடராக அவதரித்ததால் மரணத்தை தவிர்க்க முடியவில்லை. தன் இறுதி காலம் நிறைவுறப் போகிறது என்பதை அறிந்த கிருஷ்ணர் ஒரு நாள் அடர்ந்த புதர்கள் நிறைந்த ஒரு மரத்தடியில் கால்களை நீட்டி ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அப்போது ஜரா என்ற வேடன் ஒரு காட்டு முயலை துரத்தி கொண்டு வந்தான். அது புதர் பகுதியில் ஓடி மறைந்தது. அங்கிருந்த கிருஷ்ணரின் கால்களில் ஒன்று வேடன் கண்களுக்கு முயல் போல் தெரியவே மறைந்திருந்து அம்பு எய்தான். அந்த அம்பு கிருஷ்ணரின் வலது காலில் பலமாக தைத்ததும் அவர் அலறி துடித்து உயிருக்கு போராடினார். அவருடைய அலறல் சத்தம் கேட்டு பதறிய வேடன் அருகில் ஓடி வந்து, பகவானே, உங்கள் பாதம் எனக்கு முயல் போல் தெரிந்ததால் மறைந்திருந்து அம்பு எய்தேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கதறினான். அப்போது கிருஷ்ணர், வேடனே, வருந்தாதே, நாம் செய்த பாவங்கள் நம்மை பின்தொடர்ந்து வரும். தெரியாமல் செய்த பாவங்களை இப்பிறவியிலேயே பரிகாரங்கள் மூலம் நிவர்த்தி செய்து விடலாம். ஆனால் தெரிந்து செய்த பாவங்களை நிவர்த்தி செய்யவே முடியாது. அதற்கு நானே உதாரணம். திரேதா யுகத்தில் நான் ராமனாக அவதரித்த போது வாலியை மறைந்திருந்து அம்பு எய்து கொன்றேன். அப்போது வாலி, ராமா, எனக்கும் உனக்கும் என்ன பகை? என்னிடம் நேருக்கு நேர் போர் முடியாது என்பதை அறிந்து மறைந்திருந்து என்னை வீழ்த்தினாய். இதே நிலைமை உனக்கும் என்னால் ஏற்படும். தர்மம் என்று ஒன்று இருந்தால் எத்தனை காலமானாலும் உன்னை மறைந்திருந்து வீழ்த்துவேன் என்று வேதனையுடன் சாபமிட்டான். அந்த சாபம்தான் இன்று பலித்தது. தெய்வமாக இருந்தாலும் சிறிதளவு நெறி தவறினால் துன்பத்தை அனுபவித்தே தீர வேண்டும் என்பது பொது விதியாகும். இதற்கு எவ்விதமான பரிகாரங்களும் கை கொடுக்காது. அதைத்தான் நான் இப்போது அனுபவிக்கிறேன். வேடனே, நீதான் அந்த வாலி. உன் சாபத்தினை நிறைவேற்றி விட்டாய். முன்ஜென்ம நிகழ்வுகள் எதுவும் பூலோகத்தில் பிறந்தவர்களுக்கு நினைவுக்கு வராது. அதனால் உனக்கு இது தெரியவில்லை. என் அவதாரம் இன்றுடன் முடிந்தது. நீ நீடுழி வாழ்வாயாக என்று வாழ்த்திவிட்டு உயிர் நீத்தார் பகவான் கிருஷ்ணர். நமக்கு நன்மை தரும் என்று பிறருக்கு செய்யும் தீமைகள் நமக்கு தீமையே தருவதால் அச்செயல்களை தீயை விட கொடியவனாக எண்ணி செய்ய அஞ்ச வேண்டும் என்பதை தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். தீங்கு செய்தால் அழிவு, நன்மை செய்வதே அறிவு.